என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகாலய அமாவாசை தர்ப்பணம். மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சரியான நல்ல நேரம் எது? மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்த பிறகு முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய சரியான நேரம் எது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நமக்கு மகாலய அமாவாசை 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முழுமையாக அமாவாசை திதி இருக்குது. இந்த அமாவாசை திதி முழுமையாக ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். ஏன் அப்படின்னா ஞாயிறு அதிபதி யாரு? சூரியன். சூரியனை வச்சுதான் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையை, அதுவும் மகாலய அமாவாசையை நம்ம தவற விடலாமா? என்ன செய்யலாம்? அதாவது இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணம் கோவில்கள்ல பெரும்பாலும் எல்லா ஆலயங்கள்லையும் கொடுப்பாங்க. நதிக்கரையோரம் புனிதமான கடற்கரை ஓரமாக தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கிற வழக்கம் இருக்கு. உங்க ஊருக்கு அருகாமையில எங்க தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற முதல்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நல்ல நேரம், அதிசக்தி வாய்ந்த நேரம் இருக்குதுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சூரியன் ஓரை ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் ஓரை ஞாயிற்றுக்கிழமையில காலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரியன் ஓரை. மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஓரை. இந்த 6 to 7 தர்ப்பணம் கொடுக்கிறது மிக மிக சிறப்புங்க. முழுமையா நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பித்ருக்களுக்கு போய் சேரும். இந்த நேரம் தான் கொடுக்கணும், மற்ற நேரம்ல கொடுத்தா சேராதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்கு, அதனால தாராளமா கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த நேரம் ரொம்ப விசேஷமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாச்சு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது டிப்பன் சாப்பிட்டு நம்ம போகலாமா? கொடுக்கறதுக்கு இல்ல வெறும் வயிற்றோட தான் போகணுமா? விரதம் இருக்கணுமா அப்படின்னு ரொம்ப பேருக்கு கேள்வி எல்லாம் இருக்கும். ஆனா விரதம் இருக்கணுங்க. நீங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு முன்னோர்களுக்கு படைக்கும் வரைக்கும் விரதமாக இருக்கணும். எப்படி? நீங்க டீ தண்ணி ஏதாவது குடிச்சுக்கலாம். ஆனா அந்த தர்ப்பணம் கொடுக்கிற வரைக்கும் டீ காப்பி குடிக்க கூடாது. ரொம்ப வயசானவங்க நாங்க எனக்கு ஒரு 70 வயசாச்சு, நான் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு 10 மணிக்கு மேலதான் போய் தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படிங்க எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியும்னா உங்களுக்கெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் காலையில ஏன்னா உணவு எடுத்துக்கிட்டா தான் மருந்து மாத்திரை சாப்பிட முடியும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உங்களுடைய நிலைமை முன்னோர்களுக்கும் தெரியும், அந்த கடவுளுக்கும் புரியும். அதனால நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டாரு நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொன்னா உடம்பு கெட்டு போயிரும், பாத்துக்கிறோங்க. அப்புறம் மாத்திரை போற டைம் எல்லாம் மாறி போயிடும், அது ரொம்ப பிரச்சனையில நிற்கும். அதனால உடல் பலமா இருக்கிறவங்க இதை நீங்க செஞ்சுக்கிறலாம். உடல் பலவீனமா இருக்கிறவங்க இது கட்டுப்பாடு கிடையாதுங்க. ஏன்னா உடம்பு முக்கியம் இல்லையா? அதனால நீங்க உடம்ப முதல்ல பாத்துக்கிறோம். சரி, நீங்க போய் தர்ப்பணம் கொடுத்துறீங்க. கொடுத்ததுக்கு பிறகு ஏதாவது டீ காப்பி நீங்க குடிச்சுக்கிறணும். அதன் பிறகு நீங்க அன்னம் எடுத்துக்கிற கூடாது. காலைல போய் டிப்பன் சாப்பிடலாமா, தோசை சாப்பிடலாமான்னா கிடையாது. ஏன்னா அந்த மகாலய அமாவாசையை நம்ம கொஞ்சம் கடுமையா இருந்தோம் அப்படின்னா நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல மருந்து உட்கொள்பவர்கள் வயதானவர்களுக்கு இது கிடையாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறணும். அப்புறம் ஈஸ்வரன் ஐயர் வீடியோல சொன்னாரு, பார்த்துட்டு பண்ணுன எனக்கு தலை சுத்துச்சு, மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை. அதெல்லாம் வேணாங்க, உங்க உடம்பு தான் முக்கியம். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்? முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரத்தை நம்ம ஒதுக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை 12 மணியிலிருந்து ஒரு 1:30 மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் நேரம் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம முன்னோர்களுக்கு இலை போடலாமா அப்படின்னா இலை போடக்கூடாது. அப்ப எப்பங்க இலை போடுறது? முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா? 1:30 மணிக்கு மேலாக, இந்த 1:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஓரை இருக்கு. அதான் சூரியன் ஓரை. 1 மணிலிருந்து நமக்கு 2 மணி வரைக்கும் சூரியன் ஓரை இருக்கும். நல்லா பாருங்க, காலையில 6 to 7 சூரியன் ஓரையில கொடுக்க முடியாட்டாலும் சிவ கோத்திரமா இருந்தா சிவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. இங்க விஷ்ணு கோத்திரமா இருந்தா பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. ஆனா இந்த மதியம் இலை போடக்கூடிய நேரம் நமக்கு 12:01 மதியம் யமகண்டமா இருக்கிறதுனால 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இலையெல்லாம் நம்ம ரெடியா வச்சிருந்து சமையல்லாம் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றி வச்சு அவங்க உருவப்படத்தை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். படையல் போடுற இலை 2 இலையா இருக்கும். அப்படி படையல் இலை போட்டு அவங்களுக்கு என்னென்ன நம்ம சமைச்சிருக்கோமோ எல்லாம் வச்சு அவங்கள வேண்டி முன்னோர்களை வேண்டி இந்த குடும்பத்துல நாங்க நல்லா இருக்கணும், எங்க தலைமுறைகள் நல்லா இருக்கணும், எத்தனை தலைமுறைகள் இருந்தாலும் பித்ருக்கள் தோஷம் இல்லாம எங்களை காத்து அருளணும்னு சொல்லி குலதெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது, உங்க இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமா கிடைச்சது அப்படின்னா உங்க தலைமுறைகள் நன்றாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. திருமண தடை, சந்தான பாக்கிய தடை, கர்ம வினைன்னு சொல்லி போய் எவ்வளவு பேர் பரிகாரம் பண்றோம். அந்த கர்ம வினைனா அடுத்து வரக்கூடிய பிறப்புல இருக்காது, அது உங்க குழந்தைகளுக்கு இருக்காது. அதனால முன்னோர்களை நல்லா வழிபடுங்க. மாதம் அமாவாசை வந்தாலும் நமக்கு மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை மறக்காம தர்ப்பணம் கொடுங்க. 1:30 மணிக்கு மேல 2 மணிக்குள்ளாக இலை போட்டு வழிபாடு செய்யலாம். அப்ப சூரியன் ஓரை நமக்கு இருக்கும். 1 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 2 மணிக்கு தான் முடியும் சூரியன் ஓரை. ஆனா நம்ம 1:30 to 2 பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ஓரை இருக்கும் போது இந்த படையல் போட்டு அவங்களை வணங்கும் போது ஈசனின் அருளும் பெருமாள் அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மகாலய அமாவாசை அப்படின்னா இதாங்க. ரொம்ப விசேஷமான 21ஆம் தேதி 3 குருவுடைய எண். குரு அருளால் குரு பார்வையால் கோடி புண்ணியத்தை தரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையை தவற விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்க. ஏன்னா லைக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா தெரியாத அன்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இது போய் சேரும். சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.